வணக்கம். இன்னைக்கு நம்ம இறைமாட்சி அதிகாரத்துல 383வது திருக்குறள் பார்க்க போறோம். தூங்காமை கல்வி துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு. அதாவது என்னன்னா, நிலத்தை ஆள்கிற ஒரு தலைவருக்கு 3 பண்புகள் 3 தகுதிகள் ரொம்ப முக்கியம். அதுல முதல் தகுதி என்னன்னா தூங்காமை. அதாவது எந்த ஒரு காரியத்தையுமே விரைந்து செயல்படுதல், இமீடியட் ஆக்ஷன்ல இறங்குறது. இரண்டாவது கல்வி. சோ நிலத்தை ஒரு தலைவர் ஆள்றாருன்னா அவருக்கு அந்த நிலத்தை பத்தின நாலேஜ் இருக்கணும், கல்வி இருக்கணும். அந்த நிலம் எப்படி செயல்படுது, எந்த மாதிரி மக்கள் வாழறாங்க, சோ அதை பத்தின ஒரு கல்வி. மூன்றாவது துணிவுடைமை. எதுக்கும் பயப்படாம மக்களுக்கு நல்லது செய்தல். இதுதான் பொருள், இந்த திருக்குறளோட பொருள். ஓகேங்களா? சோ இப்ப இதுல டீடைலா என்னன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் தூங்காமை. இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். விரைந்து ஒரு காரியத்துல இறங்கி செயல்படுது, காலம் தாழ்த்தாமல் இறங்கி செயல்படுத்துதான் தூங்காமை. சோ ஏன் இந்த தூங்காமை, அதாவது இறந்து செயல்படணும்னா, ஒரு தலைவன் அப்படின்னு இருக்க சொல்ல அவரை நம்பி பல மக்கள் இருப்பாங்க, பல தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அதாவது அவரோட வருகைக்காக பல தரப்பட்ட மக்கள் காத்திருப்பாங்க. அவங்க ஏழையாவும் இருக்கலாம், பணக்காரங்களாவும் இருக்கலாம், படிச்சவங்களாவும் இருக்கலாம், படிக்காதவங்களாவும் இருக்கலாம். இந்த மாதிரி பல மக்கள் தன்னை நம்பி இருக்க சொல்ல அவங்களுடைய தேவைகளை கூடுமான வரையில இமிடியேட்டா நிறைவேற்றணும். அப்பதான் எல்லா தரப்பட்ட மக்களுமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஓகேங்களா? ஒரு படிக்காத ஒரு நபர் இருக்காருன்னா அவர் படிக்கிறதுக்கு என்ன இமிடியேட்டா செய்யணும், அவருக்கு கல்வி அறிவு கொடுக்கறதுக்கு என்ன இமிடியேட்டா பண்ணணும்ன்ற ஆக்ஷனை இமிடியேட்டா எடுக்கணும். ஏன்னா கல்வி கற்கணும்ன்றத பட்சத்துல ஒரு குழந்தை இருக்குன்னா அது அந்த ஒரு 4 வயசுல 5 வயசுல ஸ்கூல் சேர்த்தாதான் அது அடுத்த தலைமுறை, அதாவது நல்லா படிச்சு தன்னுடைய தலைமுறையை நல்லா செழிப்படைய செய்யும். சோ காலம் தாழ்த்தாம யாருக்கு என்ன தேவையோ. ஓகேங்களா? இப்போ ஒரு ஏழை இருக்காருன்னா அவர் ரொம்ப வறுமையில இருப்பாரு. அவருக்கு என்ன உடனடியா செஞ்சா அவருடைய கஷ்டத்தை போக்க முடியும்ன்றத பார்த்து செய்யணும். சோ இதுதான் தூங்காமை, அதாவது விரைந்து செயல்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கல்வி. சோ ஒரு தலைவர் ஒரு நிலத்தை தான் ஆள்வார். கரெக்டா? அது ஒரு ஊரா இருக்கலாம், ஒரு நாடா இருக்கலாம், ஒரு மாநிலமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். சோ அப்படி ஒரு நிலத்தை ஆள சொல்ல அவருக்கு கல்வி அறிவு இந்த சென்ஸ் அந்த நிலத்தை பத்தின புரிதல் கண்டிப்பா தேவை. ஓகேங்களா? ஏன்னா ஒரு நிலம்ன்ற பட்சத்துல அங்க எந்த மாதிரியான, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு விவசாயம், எந்த மாதிரியான விவசாயம் அந்த நிலத்துல பண்ணா நல்லபடியா செழிப்பா வளரும். ஓகேங்களா? எந்த மாதிரி மக்கள் வாழறாங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன. ஓகேங்களா? அதே மாதிரி அதான் அந்த நிலத்தை பத்தின ஒரு புரிதல், ஒரு கல்வி அறிவு கண்டிப்பா தேவை. ஓகேங்களா? அந்த அறிவு இருந்தாலும் தேவைக்கு ஏத்த மாதிரி முடிவெடுத்து அதன்படி செயல்பட முடியும். ஓகேங்களா? மூன்றாவது துணிவுடைமை. துணிவுடைமைனா என்னன்னா, ஒரு தலைவர் ஒரு ஆக்ஷன்ல இறங்குறாரு, அதாவது ஒரு முடிவெடுத்து ஒரு ஆக்ஷன்ல இறங்குறாருன்னா அதுக்கு நிறைய சப்போர்ட்டும் இருக்கும், சில எதிர்ப்புகளும் கண்டிப்பா இருக்கும். எந்த முடிவு எடுத்தாலுமே அதை ஒரு சில நபர்கள் எதிர்க்கதான் செய்வாங்க. ஓகேங்களா? அப்படி எதிர்க்கிற நபர்களுக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு துணிவா செயல்படுத்தணும். இவங்க எதிர்ப்பாங்க, அவங்க எதிர்ப்பாங்க அப்படிலாம் பார்க்காம ஒரு செயலால ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அதை துணிவோட தைரியத்தோட செய்யணும். சுயநலம் அப்படின்றத பார்க்காம இதனால நம்மளுக்கு என்ன கெட்டது நடக்குமோ அப்படின்ட்டுலாம் பயப்படாம துணிவோட அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும். சோ இந்த 3 தகுதிகளை உள்ள ஒரு நபர் தான் ஒரு நிலத்தை ஆள்ற ஒரு நல்ல தகுதி மிகுந்த ஒரு தலைவரா இருப்பார்னு திருவள்ளுவர் சொல்றாரு. நன்றி.